ஸோ இது 2025 வந்த மொரட்டுவா பேப்பரில் வந்த 17வது திரிகோண கணித கேள்வி. இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி தந்த மாதிரி வளமையாகவே திரிகோண கணித கேள்விகளில் ஏ பாட்டில் வந்து உங்களுக்கு திரிகோண கணித சார்புகளை வச்சு கொண்டு சுருக்கல் காட்டின மாதிரி இல்லைன்னா ஏதாவது ஒன்று என காட்டுக அப்படின்ற மாதிரி இல்லாட்டி அதில் பெருமதி காண்ற மாதிரி அப்படின்ற மாதிரி கேள்விகள் வரும். அடுத்தது பி பாட்டில் உங்களோட சைன் விதி இல்லாட்டி கொஸ் விதி ரெண்டில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்துகிற மாதிரி கேள்விகள் வரும். அதுக்கு பிறகு மூன்றாவது உங்களுக்கு இன்வர்ஸில் வரப்போகுது ஒரு கேள்வி. அப்போ இப்படி ஏபிசிடி என்று சொல்லி 3 பாட்டில் தான் வரும். அதே போல் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்லேயும் ஒரு கேள்வி திரிகோண கணிதத்தில் வரும் 10வது கேள்வியாக. அதில் மோஸ்ட்லி உங்களுக்கு தீர்வுகளை காண்ற மாதிரி தான் கேள்விகள் வரும். அதில் உள்ள டீட்டான பெருமதியை காண்றது, எக்ஸ் இல்லாட்டி எக்ஸ் டீட்டாக்கு பதிலாக கோணம், அதில் உள்ள எக்ஸாக்டான கோணத்தில் பெருமதிகளை காண்ற மாதிரி தான் கேள்விகள் வரும். அப்போ அதில் மோஸ்ட்லி உங்களுக்கு நம்ம பொது தீர்வுகள்னு சொல்லி ஒரு பாடம் படிச்சிருப்போம் திரிகோண கணித பாடத்தில். இப்போ அந்த பொது தீர்வுகளை பயன்படுத்தி எப்படி செய்கிறன்றது தான் உங்களுக்கு விளங்கணும். ரைட், அப்போ பாருங்கள். ஸோ மொரட்டுவில் வந்து திரிகோண கணித கேள்விகள் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ 2025 ஏ பாட்டு என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி. ஸோ அதில் வளமையாக கேட்குற மாதிரி சைன் ஏ ப்ளஸ் பி என்ற சார்பை சைன் ஏ கொஸ் ஏ சைன் பி கொஸ் பியை பயன்படுத்தி எழுதி அதை முதல்ல நம்ம எழுதினா போதும். அப்போ நான் உங்களுக்கு திரிகோண கணிதம் படித்து தரும்போதுன்னு சொல்லியிருந்தேன், வளமையாக இப்படி தான் கேள்வி வாரது, அதை எழுதி அதிலிருந்து சைன் 2 டீட்டாவை காண சொல்லுவாங்க. ஸோ சைன் 2 டீட்டாவை சைன் டீட்டா கொஸ் டீட்டா சார்பில் காணட்டான். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் சைன் ஏ ப்ளஸ் பின்னு சொல்லி சொன்னால் அது நம்ம எழுதலாம் சைன் ஏ இன்ட்டு கொஸ் பி ப்ளஸ் கொஸ் ஏ இன்ட்டு சைன் பின்னு சொல்லி எழுதா. ஸோ அப்படி எழுதிட்டோம்டா இப்போ இதில் எழுதத்தான் சொல்லி கிடக்கு. அப்போ அதை எழுதின பிறகு நம்ம என்ன செய்யலாம், சைன் 2 டீட்டாவை காண்றதுக்கு இப்போ இதில் ஏயும் பியும் டீட்டா என்கன்னு சொல்லி எடுத்தோம்னா சரி. அப்படி எடுத்தால் என்ன நடந்துடும், இந்த ஏயும் டீட்டா பியும் டீட்டா ரெண்டையும் கொண்டா 2 டீட்டா. அப்போ நமக்கு டிரெக்டாக சைன் டீட்டா ப்ளஸ் டீட்டா அது 2 டீட்டாண்டு வரும். சரிதானே? அப்போ சைன் 2 டீட்டா ஓகே. எனவே இதுக்குள்ளே 2 டீட்டா சீக்வல் டு இங்கால ஏயும் பியும் ரெண்டுமே டீட்டா தான். ஸோ இதில் ஒரு சைன் டீட்டா இன்ட்டு கொஸ் டீட்டா ப்ளஸ் இதில் கொஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா. நீங்கள் டிரெக்டாக ஒரு போதும் அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் தானேன்றதுக்காக சைன் 2 டீட்டா சீக்வல் டு 2 சைன் டீட்டா இன்ட்டு கொஸ் டீட்டான்னு சொல்லி போட்டக்கூடாது. சரிதானே? ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இதிலிருந்து தான் நம்ம சைன் 2 டீட்டான்ற சார்பை காணணும். சரிதானே? அப்போ இதிலிருந்து தான் காணணும்டா நம்ம என்ன செய்யணும், இப்படி தான் செய்யணும். அப்போ இதில் பிரதியிட்டு கட்டாயம் ஒரு ஸ்டெப் காட்டணும். நீங்கள் இதில் கூட டீட்டா ப்ளஸ் டீட்டான்னு காட்டினா இன்னும் நல்லா. ஏன்னா அடுத்த ஒரு ஸ்டெப் எப்படியும் எழுதுவோம் தானே, அப்போ எழுதிக்குவோம். ஸோ இதுக்கு பிறகு நம்ம இதில் சொல்லலாம் இது சைன் 2 டீட்டான்னு சொல்லி, அங்கால இதுவும் சைன் டீட்டா கொஸ் டீட்டா இதுவும் சைன் டீட்டா கொஸ் டீட்டா. அப்போ ரெண்டையும் கூட்டினா 2 மடங்கு சைன் டீட்டா கொஸ் டீட்டா என்று சொல்லி வரும். அப்போ சைன் 2 டீட்டாவை நம்ம என்ன செஞ்சிட்டோம், சைன் டீட்டா கொஸ் டீட்டா சார்பில் எழுதிட்டோம். அப்போ இது வளமையாக நம்ம செய்கிற அதே கேள்வி தான், பாஸ் பேப்பர்ஸ்லேயும் நிறைய தடவை அதே விஷயத்தை செஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, சைன் 2 டீட்டாவில் டீட்டாவுக்கு உகந்த பிரதியீட்டை வழங்கி கொஸ் 2 டீட்டாவை, அப்போ இதில் உள்ள டீட்டாவுக்கு உகந்த பிரதியீட்டை வழங்கி கொஸ் 2 டீட்டாவை நம்ம கொஸ் டீட்டா சைன் டீட்டாவில் காணணும். இப்போ இதில் நீங்கள் இப்போ கொஸ் ஏ ப்ளஸ் பியை எழுதி போட்டு திரும்ப அதில் உள்ள ஏக்கும் பிக்கும் டீட்டா பிரதியிட்டு காணக்கூடாது. கேட்குற கேள்விக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் செய்யணும். இதில் என்ன கேட்குறாங்க, இந்த சைன் 2 டீட்டாவை நம்ம ஆல்ரெடி இந்த கண்டிருக்கோம் தானே, இதில் டீட்டாவுக்கு உகந்த பிரதியிட்டு கொஸ் 2 டீட்டாவை காணணும். அப்போ யோசிப்போம், இந்த இருக்கிற 2 டீட்டாவில் நம்ம டீட்டாவுக்கு எந்த பெருமதியை போட்டால் இந்த சைன் 2 டீட்டான்றது கொஸ் 2 டீட்டாவை போகும். அப்போ உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி சைன் 90 மைனஸ் டீட்டா தான் கொஸ் டீட்டா. சைன் 90 மைனஸ் டீட்டான்றது கொஸ் டீட்டா. அதே போல் நம்ம சைன் 90 மைனஸ் 2 டீட்டா தான் என்ன, சைன் 90 மைனஸ் 2 டீட்டா கொஸ் 2 டீட்டா. சைன் 90 மைனஸ் 2 டீட்டா கொஸ் 2 டீட்டா. அப்போ இதில் ஆல்ரெடி நமக்கு முன்னுக்கு ஒரு 2 இருக்குது. அப்போ இதுக்குள்ளேருந்து நீங்கள் 2 கொம்மன் எடுத்து பாருங்கள், சைன் 2 கொம்மன் எடுத்துட்டிங்கடா
π/4 இதில் ஒரு 2 வரும், அப்போ தான் இதோட பெருக்கப்படும் போது π/2 ஆகும். அது அங்கால மைனஸ் தீட்டா. அப்போ 2 தர π/4 மைனஸ் தீட்டான்றதும் cos 2 தீட்டாக்கு தான் சமன். அப்போ யோசிச்சு பாருங்க, இங்கே ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது, இங்கேயும் இந்த இருக்குது 2. அப்போ தீட்டாக்கு பதிலாக நம்ம π/4 மைனஸ் தீட்டாவை போட்டுட்டோம்டா, தீட்டாக்கு பதிலாக π/4 மைனஸ் தீட்டாவை போட்டோம்டா நம்ம cos 2 தீட்டாவை காணலாம். சரிதானே? அப்போ எனவே இதிலிருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், தீட்டா இஸ் ஈக்குவல் டு π/4 மைனஸ் தீட்டாவை பிரதியிட்டு தான் நீங்கள் கட்டாயம் அந்த cos 2 தீட்டாண்ட பெறுமதியை காணணும். அதை தவிர வேறு மாதிரியெல்லாம் கண்டுறக்கூட, அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் செய்ய பார்க்கணும். சரிதானே? ரைட். அப்போ எனவே தீட்டா சமன் π/4 மைனஸ் தீட்டா என்கன்னு சொல்லி போட்ட பிறகு, அப்போ இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கால வரப்போது சைன் 2 மடங்கு உள்ளுக்க π/4 மைனஸ் தீட்டா, அங்கால வரப்போது பாருங்கள் 2 இன்ட்டு சைன் π/4 மைனஸ் தீட்டா இன்ட்டு கொஸ் π/4 மைனஸ் தீட்டா. ஸோ சரியான பிரதியீடுகளை நம்ம என்ன செய்யணும். இப்போ உங்களுக்கு தெரியும் 2 தர π/4 வந்து π/2 மைனஸ் 2 தீட்டா. அப்போ சைன் π/2 மைனஸ் 2 தீட்டான்னு வந்துடும். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுடலாம், கொஸ் 2 தீட்டாண்டே போட்டுடலாம். அதான் நம்மளோட டார்கெட். அதே போல் இங்கே பாருங்கள் 2 இருக்கட்டும், இதுக்குள்ளே சைன் π/4 மைனஸ் தீட்டான்றதை நம்ம எழுதலாம் சைன் a மைனஸ் பி வச்சு பாருங்கள், சைன் π/4. அப்போ சைன் a இன்ட்டு கொஸ் பி கொஸ் தீட்டா மைனஸ் கொஸ் a இன்ட்டு கொஸ் π/4 இன்ட்டு சைன் தீட்டா. சரிதானே? அதோட பெருக்கணும். இங்கால கொஸ் π/4 மைனஸ் தீட்டா. ஸோ கொஸ் a மைனஸ் கொஸ் பின்றது கொஸ் a கொஸ் π/4 இன்ட்டு கொஸ் பி கொஸ் தீட்டா. அடுத்தது ப்ளஸ் ப்ளஸ் சைன் a சைன் π/4 இன்ட்டு சைன் தீட்டா சைன் பி. அப்போ சரியாக நமக்கு சைன் a மைனஸ் பியிற விரிவாக்கமும் சைன் a கொஸ் a மைனஸ் பின்ற விரிவாக்கமும் தெரிஞ்சால் அதை நம்ம சரியாக போடலாம். இதை நிறைய மெத்தடில் செய்யலாம், உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியோ அந்த மெத்தடில் செஞ்சுக்குவோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு பாருங்க, இங்கே 2 தர, இப்போ இதில் நீங்கள் சைன் π/4 கொஸ் π/4, அதே போல் இதில் ஒரு கொஸ் π/4 சைன் π/4, இது இவ்வளோவுமே அதாவது கொஸ் 45 சைன் 45 நமக்கு தெரியும் 1 கிலோ வர்க்கமூலம் 2 தான். ஸோ இதுவும் 1 கிலோ வர்க்கமூலம் 2, இதுவும் இந்த அண்டர்லைன் போட்டது எல்லாமே 1 கிலோ வர்க்கமூலம் 2என்ற பெறுமதி. அப்போ இதிலிருந்து ஒரு 1 கிலோ வர்க்கமூலம் 2 நீங்கள் என்ன செய்யலாம், கொமனாக வெளியே எடுக்கலாம், 1 கிலோ வர்க்கமூலம் 2. அதே போல் இதுக்குள்ளே இருந்தும் கொஸ் π/4 சைன் π/4 இதிலிருந்தும் நீங்கள் 1 கிலோ வர்க்கமூலம் 2 கொமனாக எடுக்கலாம். எடுத்துட்டு இப்போ இதுக்குள்ளே பாருங்கள், உங்களுக்கு மிஞ்ச போகிறது கொஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. அதே போல் இங்கால மிஞ்ச போகிறது கொஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா. ஸோ இப்போ பாருங்கள், வர்க்கமூலம் 2 தர வர்க்கமூலம் 2 அதோட இந்த 2 நம்ம என்ன செஞ்சிடலாம், வெட்டி விட்டுடலாம். ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு a மைனஸ் பி a ப்ளஸ் பி மாதிரி இருக்குது. அப்போ கொஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா கொஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா. அப்போ இதை நம்ம எழுதலாம் எப்படி, a வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் எழுதலாம். அப்போ எனவே இங்கே ஏன்றது கொஸ் வர்க்கம் தீட்டா மைனஸ் சைன் வர்க்கம் தீட்டா தான் கொஸ் 2 தீட்டா. இது நமக்கு தெரிஞ்சது. ஆனால் இதை நம்ம என்ன செய்யணும், இதிலிருந்து எடுக்கணும் தீட்டாவுக்கு உகந்த பிரதியீட்டை பயன்படுத்தி. சரிதானே? அப்போ இவ்வளோ தான் அவங்க முதல்ல இந்த கேட்ட இதுவரை உள்ள கேள்வி. அப்போ நான் திரும்ப சொல்கிறது ஒரே விஷயந்தான், மொரட்டுவ பேப்பர் செஞ்சால் உங்களுக்கு ஐடியாஸ் கூட கிடைக்கும். ஆனால் என்னென்னா அதில் நிறைய கேட்டிருப்பாங்க, அதுக்கு நல்ல புதிய ஐடியாஸ் எடுத்து செய்யக்கூடிய மாதிரியும் கூட டைமும் இருக்கும், கொஞ்சம் சுருக்கள் கூட டைம் இருக்கும். அதை பற்றி யோசிக்காமல் நீங்கள் செஞ்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சரிதானே? இப்போ அதை தொடர்ந்து வர கேள்வி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. ரைட், ஓகே. அப்போ பாருங்கள், அதை தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க, இதிலிருந்து சைன் 2 தீட்டா கொஸ் 2 தீட்டாவை டேன் தீட்டா சார்பில் காண்க. அப்போ நமக்கு ஆல்ரெடி சைன் 2 தீட்டான்றது இப்படின்னு சொல்லியும்
கொஸ் டூ டீட்டான்றது இப்படின்னு சொல்லியும் கண்டுட்டோம். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன செய்யணும், இந்த சைன் டூ டீட்டாவை தனியே கொஸ் டூ டீட்டாவை தனியே டேன் டீட்டா சார்பில் காணணும். ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடியும் செஞ்சு காட்டியிருந்திருப்பேன். எப்படி நம்ம இந்த சைன் டூ டீட்டாவிலிருந்தும் அதே போல் கொஸ் டூ டீட்டாவையும் டேன் டீட்டா சார்பில் காண்றேன்னு சொல்லி. ஸோ அதுக்கு நம்ம என்ன செஞ்சிருப்போம், நீங்கள் நல்லா நம்மளோட நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா விளங்கும். பாருங்கள், திருகோண கணிதத்தில் இது சைன் ரூல், இன்வர்ஸ், பொது தீர்வுகள். ஓகே, இதில் இருக்கும். ரைட், பாருங்கள் இப்போ இந்த சைன் டூ டீட்டா கொஸ் டூ டீட்டா இப்போ தெரியும். அப்போ இதில் நம்ம நார்மலாக என்ன செஞ்சிருப்போம், இப்போ இது ரெண்டுக்கும் கீழேயும் எப்படியும் இது ஒரு பின்னமாக யோசிச்சா கீழே ஒன்று தானே இருக்குது. அந்த ஒன்றுக்கு பதிலாக நம்ம என்னத்தை பிரதிட்டிருப்போம், சைன் வர்க்கம் சக கொஸ் வர்க்கம் டீட்டா, சைன் வர்க்கம் டீட்டா சக கொஸ் வர்க்கம் டீட்டாவை பிரதிட்டிருப்போம். அதுதான் நம்மளோட ஐடியா. சைன் டூ டீட்டாவிலேருந்து சைன் டூ டீட்டாவோட பெறுமதிகளை டேனில் காண்றதுக்கு. எனவே தனித்தனியாக பிரதியீட்டம்னு சொல்லி சொன்னால் திரும்ப என்ன செய்வோம், அந்த பிரதியீட்டத்தை கொஸ் வர்க்கம் டீட்டாவால் மேலேயும் கீழேயும் வகுப்போம். அப்போ அதே வேலையை தான் இங்கேயும் செய்ய போகிறோம். தனித்தனியாக பிரதியிட்டு கொஸ் வர்க்கம் டீட்டாவால் பிரதி வகுப்போம். ஸோ அதே வேலையை செய்ய போகிறோம். அப்போ எனவே இங்கே நம்ம கண்டுபிடிச்சதுக்கு கீழே ஒன்று இருக்க போகுது. அந்த ஒன்றுக்கு கீழே உள்ள பெறுமதியை நம்ம சைன் வர்க்கம் டீட்டா ப்ளஸ் கொஸ் வர்க்கம் டீட்டான்னு சொல்லி பிரதியிட போகிறோம். திரும்ப என்ன செய்வோம், திரும்ப கொஸ் வர்க்கம் டீட்டாவால் மேலேயும் கீழேயும் வகுப்போம். அப்போ வகுக்கும்போது இங்கே கொஸ் டீட்டா போய் சைன் டீட்டா கீழே கொஸ் டீட்டா டேன் டீட்டான்னு சொல்லியும், அதே போல் இங்கே கொஸ் வர்க்கம் டீட்டா தனித்தனியாக கொடுத்தா இது கொஸ் வர்க்கத்தால் கொஸ் வர்க்கம் டீட்டா வகுக்கும்போது உங்களுக்கு ஒன்றுன்னு சொல்லியும் வரும். அதுக்கு பிறகு சைன் வர்க்கம் டீட்டா கீழே கொஸ் வர்க்கம் டீட்டாவை நம்ம போடுவோம் டேன் வர்க்கம் டீட்டான்னு சொல்லி. சரிதானே. அப்போ அதுதான் கீழே 2 tan டீட்டா ஓவர் 1 + tan ஸ்கொயர் டீட்டான்னு சொல்லி எழுதுவோம். அதே போல் இங்கேயும் அதே போல் செஞ்சுட்டு போகும்போது உங்களுக்கு 1 - tan ஸ்கொயர் டீட்டா ஓவர் 1 + tan ஸ்கொயர் டீட்டான்னு சொல்லி வரும். இப்போ இப்படி தான் அந்த கேள்வியை செய்கிறது. இது நம்ம வளமையாக நிறுவல் செஞ்ச மாதிரி விஷயந்தான். தொடர்ச்சியாக பார்ப்போம். அப்போ அதை கண்ட பிறகு சார்பில் கண்டுட்டோம். இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, வர்க்கமூலம் 3 கொசெக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 எனும் சமன்பாட்டில் எக்ஸிட்கான ஒரு தீர்வு π/6 என காட்டுக. அப்போ நார்மலாக இது நமக்கு நம்ம விசேட வடிவம்னு சொல்லி சிறப்பான வடிவம்னு சொல்லி ஏ சைன் டீட்டா ப்ளஸ் பி கொஸ் டீட்டான்னு இருந்தால் இப்படி, அதாவது கொஸ் எக்ஸுக்கு பக்கத்தில் ஒரு மாறிலி அதே போல் சைன் எக்ஸுக்கு பக்கத்துலேயும் ஒரு மாறிலி இருந்தால் இதுக்கு நம்ம எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்த்துருந்தோம். என்ன செய்வோம், வளமையாக அது பக்கத்தில் உள்ள குணகங்கள்ற வர்க்கங்கள்ற கூட்டுத்தொகைக்கு வர்க்க மூலம் எடுத்து வர்க்கங்கள்ற கூட்டுத்தொகை வர்க்க மூலத்தால் பிரிக்க போகிறோம். அப்போ எனவே பாருங்கள், இங்கே உங்களுக்கு கேட்டுக்கிற கேள்வி வர்க்கமூலம் 3 கொசெக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ். ஸோ வர்க்கமூலம் 3 கொசெக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இஸ் ஈக்குவல் டு 2ல் நம்ம ஒரு தீர்வு வந்து π/6ன்னு சொல்லி காட்டணும், அவ்வளோதான். ஸோ இதில் குணகங்களை யோசிங்க. கொசெக்ஸில் குணகம் வர்க்கமூலம் 3, சைன் எக்ஸில் குணகம் பக்கத்தில் 1 பெருக்கிட்டு இருக்கு. ஸோ 1 பெருக்கிட்டு இருக்கின்றா
இது ரெண்டையும் வர்க்கமூலம் 3 வர்க்கம் 3 1 வர்க்கம் 1. ஸோ ரெண்டையும் கூட்டி வர்க்கமூலம் எடுத்தீங்கண்டா யோசிச்சு பாருங்க. இது 3 3 4 4க்கு வர்க்கமூலம் 2. அப்போ எனவே நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை 2ஆல் பெருக்கி 2ஆல் பிரிக்க போகிறோம். அப்போ அந்த பிரிக்கிற 2 மட்டும் இது ரெண்டுக்கும் தனித்தனியாக கொடுக்குறேன். இப்போ இதுக்கு ஒட்டு மொத்தமாக கீழே 2ஆல் நம்ம பிரிப்போம். அந்த பிரிக்கிற 2 இதுக்கு தனியாக கொடுக்குறேன். பெருக்கிற 2 முன்னுக்கே போட்டுறேன். நம்ம வளமையாக செய்கிற அதே விஷயம். அங்கால 2. பாருங்க, இந்த ரெண்டையும் நீங்கள் வேண்டுண்டா வெட்டியும் விடலாம். வெட்டி விட்டிங்கன்னா 1ன்னு சொல்லி வரும். அதே போல் நீங்கள் வர்க்கமூலம் 3 கீழே 2க்கு பதிலாக நீங்கள் போடலாம் பாருங்கள். இது நம்ம கொஸ்லேயே மாற்றலாம், சைன்லேயே மாற்றலாம். அது உங்களோட விருப்பம். நம்ம என்ன செய்வோம், கொஸ்ஸில் மாற்றுவோம். ஸோ கொஸ் √3/2 கொஸ்ஸில் எந்த கோணம், கொஸ்ஸுண்ட π/6. கொஸ் 30 பாக தான் வர்க்கமூலம் 3 கீழே 2. அப்போ அதே போல் இங்கேயும் சைன் சரி இதில் 2 வரும். sin π/6 sin 30 பாக தான் அரை இன்டு sin x இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி போடலாம். எனவே பாருங்கள், இங்கே cos a இன்டு cos b ப்ளஸ் sin a இன்டு sin bண்டா அது cos a மைனஸ் b. அப்போ cos இங்கே π/6 மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லி போடலாம். இல்லைன்னா நீங்கள் அதுக்குள்ளே என்ன செய்யலாம், மாற்றியும் போடலாம். a ஆக எதை வேண்டாலும் கருதலாம். நான் ஈஸிக்காக x மைனஸ் π/6ன்னு சொல்லி போடுறேன். இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி கிடைக்குது. அப்போ எனவே இது புற யோசிச்சு பாருங்கள், கொஸ்ஸுக்கு எந்த கோணம் 1ன்னு சொல்லி. அப்போ எனவே கொஸ் எக்ஸ் மைனஸ் π/6 இஸ் ஈக்குவல் டு கொஸ் 0 வந்து 1. அப்போ நமக்கு பொது தீர்வுகள் தெரியும் என்ன. இப்போ கொஸ் ஒரு குறிப்பிட்ட கோணம் டீட்டா இஸ் ஈக்குவல் டு கொஸ் ஒரு குறிப்பிட்ட கோணமாக இருந்தால் அந்த டீட்டா எக்ஸ் மைனஸ் π/6ன்றது நமக்கு தெரியும் 2nπ ப்ளஸ் ஓ மைனஸ் அந்த பெட்டிக்குள்ள கோணம். அப்போ இங்கே அந்த பெட்டிக்குள்ள கோணம் என்ன, இதுக்குள்ளே உள்ளது 0. ஸோ அந்த பெட்டிக்குள்ள கோணம் 0. எனவே எக்ஸுக்கு நமக்கு கிடைக்க போகிற சமன்பாடு 2nπ இங்கே மைனஸில் உள்ளதாங்க அனுப்புனா ப்ளஸ் π/6. அப்போ இங்கே அந்த 0 நம்ம யோசிக்க தேவையில்லை. ஸோ எனவே இப்போ நீங்கள் எண்ணுக்கு 0ன்னு ஒரு பெருமதி போட்டால் உங்களுக்கு எக்ஸுக்கான ஒரு விட π/6 கிடைக்கும். ஏன்னா இது 0 ஆயிரும் π/6. அடுத்தது என்ன ஒன்றை போட்டிங்கன்னா 2πயோட ஒரு π/6 கூட்டுறது. இப்போ யோசிச்சு பாருங்கள், π/6ன்றது உங்களுக்கு 30 பாக, திரும்ப 2πன்றது ஒரு முழு சுத்து, அதோட π/6 கூட்டுறதும் அதுவும் இந்த இருக்கிற கோணம் தான். அப்போ ஒரே தீர்வு தான் π/6ன்றது தான் அதுக்கு ஒரே தீர்வு. ஏன்னா திரும்பியுமே உங்களுக்கு சுற்றி அதே கோணம் தான் வரப்போகுது. அப்போ இதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே பெருமதி என்ன, எக்ஸுக்கு π/6. ஸோ அப்படி தான் அந்த கேள்வியில் காட்ட சொல்லியிருக்கான். இதில் உங்களுக்கு கேள்வி என்ன கேட்குறாங்க, தொடர்ச்சியாக மேலுள்ளவற்றை பயன்படுத்தி tan π/12 இப்படின்னு சொல்லி காட்டணும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி இந்த √3 cos x ப்ளஸ் sin x சமன் 2ன்ற சமன்பாட்டில் எக்ஸுக்கான விட என்ன π/6ன்னு கண்டிருக்கோம். அதாவது இதில் இந்த அர்த்தம் என்ன, √3 cos π/6 ப்ளஸ் sin π/6 இஸ் ஈக்குவல் டு 2 என்றது தான் நம்ம இதுக்கு இப்போ கண்டுபிடிச்ச தீர்வு. அதுக்கு பிறகு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஆல்ரெடி sin 2θ cos 2θவை tan θ சார்பில் எழுதியிருக்கேன். அப்போ இங்கே உள்ள இந்த இருக்கிறது தான் 2θ மாதிரி யோசிங்க. இதில் அரைவாசி கோணத்தில் டேனை நம்ம என்ன செஞ்சிடலாம், மாற்றிடலாம். ஸோ இதில் அரைவாசி கோணம் என்ன, π/6 அரைவாசி கோணம் அதான் π/12. அப்போ இங்கே நம்ம என்ன செஞ்சிடலாம், tan π/12 கொண்டு வந்துடலாம். ஸோ இதில் பாருங்கள், நான் அரைவாசி கோணத்தை பயன்படுத்தினேன்டா tan π/12 கொண்டு வந்துடலாம். அப்போ tan π/12 பெருமதி தான் இப்படின்னு சொல்லி நம்ம காட்டணும். அதான் ஐடியா. ஸோ நம்ம இங்கே மடங்கு கோணத்தை பயன்படுத்துவோம். ஸோ இந்த ஐடியா என்னென்னா, இதில் எனக்கு இதுக்கான தீர்வு தெரியும், வர்க்கமூலம் 3 cos π/6 ப்ளஸ் sin π/6 தான் 2ன்னு சொல்லி ஆல்ரெடி தெரியும். அப்போ இதிலேருந்து நான் cos π/6 டேனில் எழுதுனேன்டா எனக்கு பாருங்கள், நம்ம ஆல்ரெடி கண்டிருக்கோம் cos 2θன்றது 1 - tan² θ 1 + tan² θ. ஸோ 1 - tan வர்க்கம்
இந்த கோணத்தில் அரைவாசி கோணம். அப்போ பை பை 6 அரைவாசின்றது பை பை 12. அதுக்கு கீழே 1 + tan ஸ்கொயர் பை பை 12 ப்ளஸ் இதுக்கு மேலே சொல்லலாம் 2 tan தீட்டா 2 tan பை பை 12 இது அரைவாசி கோணம். அதுக்கு கீழே 1 + tan ஸ்கொயர் பை பை 12 = 2. ஸோ நான் பார்க்குறதுக்கு ஈஸிக்காக என்ன செய்கிறேன்னா ஒரு சின்ன பிரதியிடல் ஒன்று எடுக்கிறேன். இதில் tan பை பை 12 தான் நான் அவங்க காரணம் சொல்லியிருக்காங்க, அதை எக்ஸ் என்கன்னு சொல்லி எடுக்கிறேன் ஈஸிக்காக. எழுதுறது ஈஸி தானே. அப்போ எனவே இப்போ பாருங்கள் உங்களுக்கு 1 + tan ஸ்கொயர் பை பை 12 தான் இங்கேயும் இருக்கப்போ அதான் போமாசி, அது அப்படியே அங்கால கொண்டு போய் பெருக்கலாம். எனவே வர்க்கம் மூலம் 3ஓட பெருக்கப்பட போகிறது 1 செய்ய எக்ஸிற வர்க்கம். எக்ஸ் தான் tan பை பை 2, அப்போ அதில் வர்க்கம் அங்கால ப்ளஸ் 2 தர எக்ஸ்ன்னு சொல்லி வரப்போகுது tan பை பை 12. கீழே உள்ள 1 + tan ஸ்கொயர் பை பை 12 வந்து அங்கால போய் பெருக்கிறேன், அது வந்து 1 + எக்ஸிற வர்க்கம்னு சொல்லி வரப்போகுது. ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு எக்ஸினாலான இருபடி சமன்பாடு எக்ஸ் தான் tan பை பை 12. அப்போ எக்ஸை கண்டுட்டிங்கன்னா சரி, அவ்வளோதான். அந்த ஐடியாவை சரியாக எடுத்துட்டிங்கன்னா சரி. அப்போ பாருங்கள் இதில் உங்களுக்கு வர்க்கம் மூலம் 3 மைனஸ் வர்க்கம் மூலம் 3 எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் 2x அங்கால 2 சக 2 எக்ஸ் வர்க்கம். அப்போ இது அவ்வளோத்தையும் அப்படியே அங்கால எடுப்போம். எக்ஸ் வர்க்கத்தை கொமன் எடுத்திங்கன்னா 2 + வர்க்கம் மூலம் 3 இந்த இருக்கிற வர்க்கம் மூலம் 3 அங்கால வந்து கூட்டுப்படும். அது பிறகு இந்த 2x அங்கால வந்து இதுனா -2x, இங்கால ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது, இந்த வர்க்கம் மூலம் 3 இங்கால வந்தீங்கன்னா 2 - வர்க்கம் மூலம் 3 = 0. ஸோ இப்போ பாருங்கள் இது உங்களுக்கு எக்ஸினாலான இடுபடி சமன்பாடு. ஸோ இதிலிருந்து நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சோம்னா எக்ஸ் = -b. ஸோ -bன்றது இங்கே -2, அப்போ அதுனவே அது +2 சகோசைய வர்க்க மூலத்துள்ள b வர்க்கம். அப்போ -2 வர்க்கம் 2 வர்க்கம் அப்போ 4 மைனஸ் b² - 4ac 4 தர இந்த இருக்கிற a இந்த இருக்கிற c. அப்போ 4 தர யோசிச்சு பாருங்க, இது a + b, இது a - b மாதிரி இருக்குது. அப்போ அது ரெண்டையும் பேருக்குன்னா a வர்க்கம் - b வர்க்கம்னு எழுதலாம். ஸோ a வர்க்கம் 4 - b வர்க்கம் 3. அதாவது இது வந்து 2 வர்க்கம், இது வர்க்கம் மூலம் 3 வர்க்கம். ஸோ 2 வர்க்கம் 4, இது வர்க்கம் மூலம் 3 வர்க்கம் 3. அப்போ அதுலேருந்து கழிச்சு எழுதுறேன். அதாவது a + b, இது a - b மாதிரி தானே இருக்குது, அது ரெண்டையும் பெருக்கத்தை a வர்க்கம் - b வர்க்கம்னு எழுதியிருக்கேன் 4ac பதிலாக. கீழே 2a, அப்போ 2 தர ஏக்கு பதிலாக 2 வர்க்கம் மூலம் 3. ஸோ தானே அப்படி -b அந்த சமன்பாட்டில் பயன்படுத்தி கண்டிருக்கேன். அதாவது -b ± ரூட்டுக்குள்ள 4ac சாரி b² - 4ac / 2a அதில் பிரதிட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் இதுலேருந்து 4 கொம்மனாக எடுக்கலாம், இல்லாட்டி இது 1 தானே, 4லேருந்து 3 போனால் 1, அப்போ 1 தர 4 4, 4லேருந்து 4 கழிச்சு விட்டால் 0. அப்போ எனவே இங்கே உங்களுக்கு 2க்கு கீழே 2 சக வர்க்கம் மூலம் 3 இருக்குது. அப்போ இதையும் வெட்டி விட்டுடலாம். ஸோ எக்ஸ்ட்ரா பெருமதி 1க்கு கீழே 2 சக வர்க்கம் மூலம் 3ன்னு சொல்லி வருது. அவங்க ஹார்ட்டை சொல்லியிருக்காங்க 2 - வர்க்கம் மூலம் 3. ஸோ நான் என்ன செய்கிறேன்டா மேலேயும் கீழேயும் 2 சக வர்க்கம் மூலம் 3. ஸோ இதில் உடன்முனையால் பெருக்கி பிரிக்கிறேன். 2 சய வர்க்கம் மூலம் 3ஆல் பெருக்கி 2 சய வர்க்கம் மூலம் 3ஆல் பிரிக்கிறேன். ஸோ பிரித்து விட்டால் பாருங்கள் இது a + b a - b. ஸோ a² 4 -b² 3. அப்போ கீழே 1 ஆயிரும். அப்போ கீழே 1 மேலே உள்ளதான் பெருமதி. அப்போ எனவே 2 - √3 என்று சொல்லி எக்ஸை கண்டாச்சு. எக்ஸ் தானே நமக்கு தெரிஞ்ச tan பை பை 12. அப்போ தானே பிரதி எடுத்தோம். அவ்வளோதான் இந்த கேள்வி ஏ பார்ட் அவ்வளோதான் முடிஞ்சு. ரைட். அப்போ அந்த வருஷம் வந்து பி பார்ட் கேள்வியை பாருங்கள். ஸோ ட்ரிக்னோமெட்ரி வந்து பி பார்ட்டில் உங்களுக்கு என்ன கேட்குறாங்க, வழக்கமான குறியீடுகளுடன் முக்கோணி ஏபிசிக்கு சைன் விதியை கூறுக. அவ்வளோதான். நீங்கள் ஏதாவது ஒரு முக்கோணி போட்டு வழக்கமான குறியீடுன்னா உங்களுக்கு தெரியும், இது ஏ கோணம்ண்டா இது ஏ பக்கம், அதே போல் இது பி கோணம்ண்டா இது பி பக்கம், இது சி கோணம்ண்டா இது சி பக்கம், இது ஏபிசின்ற முக்கோணியாக இருக்க போகுது. இதில் சைனரின்றது நமக்கு என்ன, அப்போ உங்களுக்கு கூறுக என்று சொல்லிட்டாங்கண்டா நீங்கள் இந்த முக்கோணத்திர படத்தை அடித்து போட்டு நீங்கள் வந்து சைன் விதியை வந்து நிறுவி காட்ட தேவையில்லை. சரிதானே. கூறுகன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நார்மலாக இந்த முக்கோணியை போட்டு அதில் பக்க நீளங்களுக்கு கீழே அதுன்ற கோணங்கள் சைனின்ற கோணங்கள்ன்ற விகிதங்கள் வந்து மாறலின்ற மாதிரி. அதாவது இந்த இருக்கிற ஏ பக்கத்துக்கு கீழே அதுக்கு எதிரான கோணம் சைன் ஏன்ற கோணம்,
அதே போல் பி பக்கத்துக்கு கீழே அதுக்கு எதிரான கோணம் சைன் பி என்ற கோணம், சி பக்கத்துக்கு கீழே அதுக்கு எதிரான கோணம் சைன் சி என்ற கோணம். இது மூன்றுமே ஒன்று கொண்டு சமனான பெறுமதிகள், ஒரு மாறிலி பெறுமதிகள் என்று சொல்லி போட்டாலே போதும், நிறுவி காட்ட தேவையில்லை. ஏன்னா கூறுகன்னு சொல்லி சொல்கிறான். சரிதானே? ரைட். அதோட அந்த பார்ட் முடியும். அதுக்கு ஒரு 5 இல்லைன்னா 10 மார்க்ஸ் தருவாங்க. அப்போ நான் இதைத்தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் கூறின உடனே ஒரு பர்டிகுலர் மார்க்ஸ் கிடைக்கிறது. ஒரு 10 மார்க்ஸ்ன்றது ஸ்ட்ரக்சரில் நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக செஞ்சால் 25 மார்க்ஸ் தான் கிடைக்கும். அப்போ அதில் கிட்டத்தட்ட 60 மார்க்ஸ் இதில் ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், எஸ்ஐஸுக்கு கூட மினக்கடுங்க, ஸ்ட்ரக்சரில் கூட மினக்கடாதீங்க. 10 ஸ்ட்ரக்சர் செஞ்சாலும் 250 மார்க்ஸ் தான் கிடைக்கும். ஆனால் ஒரு எஸ்ஐ செஞ்சு நார்மலாக 150 எடுத்துகிட்டு போயிடலாம். டக்குன்னு செஞ்சுட்டு போகிறதான் படிப்படியாக. அதே போல் தான் திரும்ப திரும்ப வரும். பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் ஈஸி உண்மையிலே. உங்களோட டேர்ம் பேப்பர்ஸில் வேண்டாம் அவங்க புதுசு மாதிரி ட்ரை பண்ணி கேள்விகள் போடலாம். ஆனால் பாஸ் பேப்பர்ஸில் வித்தியாசமாக கொஞ்சம் நம்ம தெளிவாக தியரியை விளங்கி இப்போ கேள்விகளும் செஞ்சு படிச்சிருந்தோம்னா எப்படி வித்தியாசமாக கேட்டாலும் செய்யலாம் நம்ம. ரைட். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான் பாருங்கள், உருவில் காட்டப்பட்டுள்ள முக்கோணி ஏபிசியில், இந்த இருக்கிற பெரிய முக்கோணி ஏபிசியில் இந்த ஏபிசி π/4, இது டீட்டா, இது π/12, அந்த படத்தில் உள்ளதை அப்படியே சொல்லுவாங்க. அப்புறம் பிசி மீது புள்ளி டி ஆனது பிடிக்கு டிசி 2க்கு 1, இது 2க்கு 1ன்ற விகிதத்தில் இருக்கான். அதாவது பிடின்றது 2 மடங்கு டிசிக்கு சமன். அதான் அதில் அர்த்தம். இது 2க்கு 1ன்னு சொல்லி சொன்னேன். அப்போ அதாவது பிடி கீழே டிசின்றது தானே 2க்கு கீழே 1. இதை நீங்கள் குறுக்கு பக்கம் செஞ்சீங்கன்னா இது வரும். எப்படி இருந்தாலும் எடுங்க. ரைட். ஆகவும் இருக்கத்தக்கதாக உள்ளது. பொருத்தமான முக்கோணிகளுக்கு அப்போ 2 3 முக்கோணிகளுக்கு சைன் நெறியை பயன்படுத்தி வர்க்கமூலம் 2 சைன் தீட்டா மைனஸ் π/12. அப்போ இந்த π/12 சம்மந்தப்படுது, இந்த தீட்டா சம்மந்தப்படுது, இந்த இருக்கிற π/4 சம்மந்தப்படுது. சரிதானே? எனக்கு காட்டுங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், இதில் இந்த முக்கோணியை பயன்படுத்தலாம், அதே போல் இந்த பெரிய முக்கோணி ஏபிசியையும் பயன்படுத்தலாம். ஏனெண்டா அந்த 3 முக்கோணிகளுக்கு தான் நமக்கு கோணங்கள் தந்திருக்காங்க. சரிதானே? இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இப்போ இதுக்குள்ளே இதை தனியை நீங்கள் யோசித்து இதை தனியை யோசிக்கிற மாதிரி அப்படி போயிடும். இல்லைனா இதுக்குள்ளே இந்த இருக்கிற சின்ன முக்கோணியை மட்டும் யோசித்தாலும் சம்டைம் π/4 சம்மந்தப்படுற மாதிரியும் வரும். அதை பிறகு பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம இந்த இருக்கிற உச்சி கோணம் பிஏசின்ற கோணத்தை யோசிச்சு பார்ப்போம். பாருங்கள், இது π/4, அதாவது 45 பாகை. கோணத்தில் யோசிச்சா உண்மையில் ஈஸி. π/12ன்றது 15 பாகை, π/6ன்றது 30 பாகை, அதில் அரைவாசி 15 பாகை. ஸோ இது 45, இது 15ண்டா 2 கூட்டினீங்கன்னா 60. அப்போ இந்த இருக்கிற கோணம் உங்களுக்கு 120 பாகை. அப்போ 120 பாகைன்றது என்ன? 2π/3. அப்போ இது வந்து 2π/3 இந்த பெரிய கோணம். ஸோ இந்த இருக்கிற பெரிய கோணம் 2π/3. அதே போல் இந்த இருக்கிற உள்ளுக்கு உள்ள இந்த கோணத்தையே நம்ம யோசிக்கலாம். பாருங்கள், இது π/4, இது தீட்டா, இந்த இருக்கிற கோணம் என்ன? இப்போ இதை எல்ஃபான்னு சொல்லி எடுத்தோம்டா, எல்ஃபான்றது 180 பாகையிலிருந்து இந்த π/4வையும் தீட்டாவையும் கூட்டி கழிக்கிறது. ஏன்னா ஒரு முக்கோணிக்கிற அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை. இதெல்லாம் ஓ லெவல் ஐடியாஸ். ஸோ பாருங்கள், பையிலேருந்து π/4 போனால் 3π/4, அங்கால மைனஸ் தீட்டா. ஸோ இதுதான் எல்ஃபாட பெறுமதி. அப்போ நமக்கு தேவையான முக்கோணிகளில் அந்த கோணங்களை கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம இதை பெட்டர் வந்து π-π/4 + தீட்டாண்டு இப்படி இந்த வடிவத்தில் வச்சிருக்கிறதே நல்ல. ஏண்டா சைனுக்குள்ளே வந்தால் இது 180லேருந்து இந்த கோணம் கழிப்படுதுண்டு அதை சைனாகவே மாற்றிடலாம். திரும்ப இப்படி யோசிக்க தேவையில்லை. சரிதானே? அப்போ இதெல்லாம் அவங்க தந்த ஐடியாஸ். ஓகே. ஸோ நம்ம என்ன செய்வோம், அப்போ இந்த π/4 சம்மந்தப்படுது. அப்போ எனவே நான் இந்த இருக்கிற ஏபிடின்ற முக்கோணியை யோசிக்கிறேன். ஏபிடின்ற முக்கோணியை யோசிச்சா அதில் தான் தீட்டா இந்த இருக்கிற π/4 இந்த எல்ஃபாக்குள்ளே பாருங்கள் π/4 சம்மந்தப்படுது, இதில் ஒரு π/4 இருக்குது. அப்போ இந்த முக்கோணிக்கு ஒருக்கா போட்டு பார்க்குறேன்னு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா இங்கேயும் முக்கோணிகளுக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 2 முக்கோணிக்கு சம்டைம் போட வேண்டிய தேவைப்பாடு வரலாம். 2 முக்கோணிக்கு எப்படியும் போடத்தான் வேணும். ஓகே. ஸோ செய்வோம். அப்போ செஞ்சுட்டு போக உங்களுக்கே ஐடியா வந்துடும், அவ்வளோதான். ஸோ முக்கோணி ஏபிடியில் சைன் விதியை போட்டோம்டா. யோசிச்சு பாருங்கள், இந்த இருக்கிற முக்கோணி ஏபிடியில் இந்த இருக்கிற ஏபின்ற பக்கம்தான் நான் ஏன்டா 2 முக்கோணி எதெல்லாம் யோசிக்கிறேன், இந்த முக்கோணி ஏபிடியை யோசிக்கிறேன், அதே போல் முக்கோணி ஏபிசியையும் யோசிக்கிறேன். அப்போ 2க்கும் கொமனான பக்கங்களை ஒரு கை யோசிச்சு பாருங்கள்.
இந்த பிடிக்கும் டிசிக்கும் விகிதம் தந்திருக்காங்க. அதே போல் இந்த ரெண்டு முக்கோணிக்கும் கொமனான பக்கம் இந்த ஏபின்ற பக்கம் தான் இருக்கு. அப்போ இந்த பக்கமும் பிடி அதே போல் பிசி இந்த பக்கத்துக்கும் இந்த ஏபின்ற பக்கத்துக்கு நம்ம போடுற சைன்ற அந்த ரெண்டு இது மட்டும் போதும் என்றது ஐடியா விளங்குவோங்க. ஏன்னா மற்ற ஏடிக்கும் இந்த ஏசிக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ அதுகள் தேவையில்லாத பக்கங்களாக போயிடும். ஸோ இந்த ரெண்டு பக்கத்துக்களை மட்டும் போட்டால் போதும். அப்போ அந்த ஐடியா எடுங்க. எனவே ஏபிடியில் சைன் விதியை போட்டிங்கன்னா பாருங்கள், இந்த ஏபின்ற பக்கத்துக்கு கீழே அதுக்கு எதிரான கோணம் என்ன? டீட்டா. அப்போ அது சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு அடுத்ததாக இந்த இருக்கிற பிடின்ற பக்கத்துக்கு போடுவோம். அப்போ பிடின்ற பக்கத்துக்கு கீழே அதுக்கு எதிரான கோணம் என்ன? இந்த இருக்கிற எல்ஃபா, சைன் எல்ஃபா. அது அப்படி இருக்கட்டும். ஸோ இது ஒரு மாறிலி. இதுக்கு வேண்டாம் நீங்கள் அடுத்த பக்கம் என்ன ஏடிக்கு கீழே சைன் π/4 போட்டுக்கொள்ளலாம். அது வேண்டாம், இருக்கட்டும். சரிதானே? ரைட். அதே போல் அடுத்த முக்கோணி ஏபிசியில் சைன் விதி போட்டிங்கன்னா ஏபிசியில் பாருங்கள், இந்த ஏபின்ற பக்கம் அதுக்கு எதிரான கோணம் இந்த π/12. ஒழுங்காக பார்த்து போடணும். இந்த பெரிய முக்கோணி ஏபிசியில் பார்க்குறேன். அதுக்கு எதிரான கோணம் சைன் π/12 ஈக்குவல் டு அங்கால அதுக்கு ஒத்த பக்கம் பிசி, அதுக்கு கீழே அந்த பிசின்ற பக்கத்துக்கு எதிரான கோணம் இந்த இருக்கிற 2π/3. பிசின்ற பக்கத்துக்கு எதிரான கோணம் இந்த இருக்கிற ஒட்டுமொத்த கோணம் 2π/3. ஸோ சைன் 2π/3 ஈக்குவல் டு அங்கால வேண்டாம் இன்னொரு பக்கம் என்ன? ஏசின்ற பக்கம் அதுக்கு எதிரான கோணம் சைன் π/4. இப்போ இந்த இருக்கிற ஆள்லேருந்து இது ரெண்டையும் மட்டும் பயன்படுத்தி ஏபிக்கு ஒரு ஈக்குவேஷனை வேண்டாம் எழுதி எடுப்போம். அப்போ ஏபிக்கு நம்ம எழுதலாம் BD/sin alpha இன்ட்டு சைன் தீட்டா. அதே போல் இதிலிருந்து நம்ம ஏபிக்கு ஒரு சமன்பாடு எடுக்கலாம், BC/sin 2π/3. அப்போ சைன் 2π/3 எவ்வளவு? அது 120 பாக, அதாவது சைன் 90 சக 30, அதாவது சைன் 2ஆம் கால்வட்டத்தில் ப்ளஸ். அப்போ எனவே கொஸ் 30க்கு சமன். அப்போ எனவே இதை நம்ம டிரெக்டாக போடலாம், கொஸ் π/6க்கு அது சமன்னு சொல்லி ப்ளஸ் தான் இன்ட்டு இந்த கீழே உள்ள சைன் π/12 போடலாம், சைன் π/12 சொல்லி போடலாம். ரைட். இப்போ ஏபின்னு ரெண்டு சமன்பாடு எடுத்திருக்கோம். அப்போ இந்த ரெண்டு ஏபியை நம்ம என்ன செய்யலாம்? சமப்படுத்தலாம். அப்போ எனவே இந்த ரெண்டு ஏபியை சமப்படுத்தினீங்கன்னா இங்கே பிடிக்கு கீழே சைன் எல்ஃபாக்கு பதிலாக π-π/4 ப்ளஸ் டீட்டான்னு சொல்லி போடுறேன் இன்ட்டு சைன் டீட்டா. அதே போல் இங்கால பிசி அதுக்கு கீழே கொஸ் π/6. இதில் பாருங்கள் கொஸ் π/6 சம்மந்தப்படலை. ஸோ அதுக்கு பெருமதியே போடுறேன். கொஸ் π/6ன்றது எவ்வளோ? கொஸ் 30 பாக வர்க்கமூலம் 3க்கு கீழே 2. அங்கே வர்க்கமூலம் 3 சம்மந்தப்படலை. ஓகே, அது இருக்கட்டும். இன்ட்டு இங்கால சைன் π/12. ஸோ யோசிச்சு பாருங்கள். அதுக்கு பிறகு பாருங்கள், உங்களுக்கு பிடி இந்த இருக்குது, பிடி இங்கே இருக்குது பிசி. அப்போ பிடிக்கு கீழே பிசி, பிடிக்கு கீழே டிசியா? ஓகே, இப்போ பிடிக்கு கீழே பிசின்றது எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்கள். இது பிடிக்கும் டிசிக்கும் தான் 1க்கு 2. பிடிக்கும் டிசிக்கும் தான் 1க்கு 2. அப்போ எனவே பிசின்றது 3 பங்கு. சரிதானே? அப்போ பிசின்றது, அதாவது பிடின்றது 2 பங்கு, பிசின்றது 3 பங்கு. அப்போ 2க்கு கீழே 3 வரும், பிடிக்கு கீழே பிசி. அப்போ எனவே இந்த இருக்கிற பிடி இந்த பிசியை இங்கே எடுத்தோம்னா இங்கால உங்களுக்கு 2க்கு கீழே 3ன்னு சொல்லி வரப்போகுது. அதே போல் இங்கால சைன் டீட்டா இருக்க போகுது. அதே போல் இந்த கீழே பிரிச்சுட்டு இருக்கிற இந்த √3/2 இங்கால எடுக்கிறேன். அங்கால பாருங்கள், உங்களுக்கு சைன் π/12 இன்ட்டு இந்த இருக்கிற சைன் 180 மைனஸ் இந்த இருக்கிற கோணத்தை நம்ம சைன்லேயே போடலாம். ஏன்னா சைன் 180 2ஆம் கால்வட்டம் சைனுக்கு ப்ளஸ். அதே போல் 180ன்றது 90 2 மடங்கு. எனவே அது சைனாகவே தான் இருக்கும். சைன் π/4 ப்ளஸ் டீட்டான்னு சொல்லி வரும். ஸோ பாருங்கள், அவங்க இங்கால ஹார்ட்டை சொன்ன சைன் π/12 இன்ட்டு சைன் π/4 ப்ளஸ் டீட்டான்றது அப்படியே வந்துட்டு இங்கால மட்டும் நமக்கு சைன் டீட்டா மைனஸ் π/12ன்றது வரணும். வர்க்கமூலம் 2 இங்கே இருக்குது. ஸோ பாருங்கள், இங்கே இந்த ரெண்டையும் பெட்டனமுண்டா இதில் சைன் டீட்டா
இதுக்கு கீழே வர்க்கமூலம் 3 வருது. சம்டைம் நம்ம இந்த ஏடிசி முக்கோணிக்கு போட்டிருந்தா ஷோர்ட்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே பெறுமதி நீங்கள் ஏடிசி முக்கோணிக்கும் ஒருக்கா போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், அதே ஆன்சர் வரும். நம்ம இப்போ ஹார்ட்டோனும் வர்க்கமூலம் 2 சைன் தீட்டா மைனஸ் 5/12 இருக்கிறதும் ஒரே பெறுமதின்னு சொல்லி இந்த ஏடிக்கு நம்ம இன்னொரு முக்கோணி விதி போட்டு இந்த டிசின்ற பக்கத்துக்கு சார்பை போட்டு, அதாவது இந்த முக்கோணி ஏடிசிக்கு போட்டிருந்தீங்கன்னா டிரெக்டாக வந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் அவங்க காட்ட சொன்னது இதில் உங்களுக்கு இப்படி வருது. π/12 sin π/4 + தீட்டா இங்கால ஓகே. இங்கால நம்ம இதுக்கும் இதுவும் ஒன்று கொண்டு சமன்னு சொல்லி காட்டினாலும் ஓகே தான். π/12 அதாவது இதில் இது டீட்டாண்டா, இது π/12ண்டா. இந்த இருக்கிற முக்கோணி இப்போ இந்த ஏடிசி முக்கோணியில் இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் கூட்டுறது தான் இந்த டீட்டாக்கு சமன். ஸோ இந்த இருக்கிற பெட்டிக்குள்ள சின்ன கோணம் இந்த டீட்டாவிலேருந்து π/12 கழிக்கிற பெறுமதின்னு வரும். அப்போ அதில் உங்களுக்கு டிரெக்டாக π/12ன்னு சொல்லி வரும். ஸோ அந்த முக்கோணி ஏடிசிக்கு ஸோ நீங்கள் இந்த முக்கோணி ஏடிசிலையும் சைன் விதியை போட்டிங்கன்னா அதில் யோசிச்சு பாருங்கள், இந்த இருக்க சைன் தீட்டா மைனஸ் π/4ன்ற பக்கம் வந்து டிசின்ற பக்கத்துக்கு எதிராக இருக்குது. அப்போ சைன் தீட்டா மைனஸ் π/12 சீக்வல் டு, அதே போல் இது வந்து இந்த ஏசின்ற பக்கம் அதுக்கு எதிராக உள்ளது இந்த இருக்கிற கோணம், அது சைன் π மைனஸ் தீட்டா. அப்போ அதுவும் சைன் தீட்டாக்கு தான் சமன், சைன் தீட்டாண்டே போடலாம். அதே போல் அங்கால டிசின்ற பக்கம் ஓகே, அப்புறம் ஏடின்ற பக்கம் அதுக்கு எதிராக உள்ளது சைன் π/12. சம்டைம் நீங்கள் இதில் இந்த நம்ம ஏபிடிக்கு போட்டு இதில் ஏபிக்கான ஒரு சமன்பாடு எடுத்திருக்கும், இல்லாட்டி பிடிக்கும் ஸோ இதில் உள்ள இந்த ஏடிக்கும் டிசி, ஏடி டிசி, அதே போல் இதுலேயும் உள்ள இந்த ஏடி அப்புறம் பிடி, இந்த இருக்கிற ரெண்டையும் மட்டும் பயன்படுத்தி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த ஆன்சர் வருதுன்னு நினைக்கிறேன். ஏட்டா இதில் உள்ள ஏடிக்கான சமன்பாடு பாருங்கள், பிடி இன்ட்டு சைன் எல்ஃபா, பிடி இன்ட்டு சைன் π/4 ஓவர் சைன் எல்ஃபா. அங்கால இதில் உள்ள ஏடியை நீங்கள் சமப்படுத்தினீங்கன்னா சைன் π/12, அதாவது டிசிக்கு கீழே சைன் தீட்டா மைனஸ் π/12 இன்ட்டு சைன் π/12ன்னு சொல்லி வரும். ஸோ இதில் உங்களுக்கு ஈஸியாக அந்த ஆன்சர் வருது. பிடிக்கு கீழே டிசி, பிடிக்கு கீழே டிசின்றது 2. அப்போ பிடிக்கு கீழே டிசி இதை இங்கே அனுப்பி 2ன்னு சொல்லி போட்டுறோம். இப்போ குறுக்கு பெருக்கம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் ஈஸியாக வரும். ஸோ நான் இங்கே அவசரப்பட்டு செஞ்சிட்டேன். ஸோ முதலாவது விஷயம், நீங்கள் எந்த 2 முக்கோணிகளை கருதுனா உங்களுக்கு அந்த ஆன்சர் ஈஸியாக வரும்ன்றதை முதல்ல கண்டுபிடிங்க, சரிதானே? ஸோ இதை நீங்கள் குறுக்கு பெருக்கம் செஞ்சிங்கண்டா இங்கால பாருங்கள், உங்கள் 2 தர சைன் π/4ன்றது சைன் 45, அது 1 கீழே வர்க்கமூலம் 2. ஸோ இன்ட்டு இந்த இருக்கிறத இங்கே எடுத்திங்கன்னா சைன் தீட்டா மைனஸ் π/12. அதே போல் அங்கால உங்களுக்கு சைன் π/12 இருக்குது,
இந்த இருக்கிற சைன் எல்ஃபா இங்கே எடுத்திங்கன்னா சைன் எல்ஃபா ஆல்ரெடி தெரியும். சைன் எல்ஃபான்றது π/4 மைனஸ் இப்படின்னு சொல்லி, ஸோ 180லேருந்து கழிக்கிற கோணத்தையே நம்ம டிரெக்டாக சைனுக்குள்ளே போடலாம். அது π/4 ப்ளஸ் தீட்டா. ஸோ இந்த வர்க்கமூலம் 2 2ஆல் வெட்டிங்கன்னா அது வர்க்கமூலம் 2. அவங்க காட்ட சொன்னதை காட்டியாச்சு. ஸோ அந்த மற்ற ரெண்டு முக்கோணி ஏபிடியையும் ஏடிசியிலையும் நம்ம சமப்படுத்தி எடுத்தோம்னா, சரி ஏடியை சமப்படுத்தி எடுத்தோம்னா கேள்வி முடியுது. இதில் இது ரெண்டையும் பயன்படுத்துகிறேன், இதில் இது ரெண்டையும் பயன்படுத்துகிறேன். ஓர்டராக வேண்டாம் எழுதிக்குவோம். ஸோ இதை தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க, ஓகே என காட்டுக இதிலிருந்து tan தீட்டா சமன் இப்படி என காட்டணும். ஸோ இதிலிருந்து நம்ம எப்படி tan தீட்டா சமன் இப்படின்னு சொல்லி காட்டுறது. ஸோ இதுலேயும் உங்களுக்கு சைன் மைனஸ் ஒரு குறிப்பிட்ட கோணம், இங்கால சைன் π/12 இருக்குது, இங்காலையும் சைன் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம tan தீட்டாவை காணணுமுண்டா ஐடியாவை பாருங்கள். இதை நம்ம என்ன செய்யலாம், சுருக்கி கொண்டு போகலாம். ஸோ நமக்கு இதுக்குள்ளே உள்ளது சைன் ஏ மைனஸ் ஒரு குறிப்பிட்ட கோணம், அதே போல் இதுக்குள்ளேயும் சைன் ஏ ப்ளஸ் ஒரு குறிப்பிட்ட கோணம். அப்போ டீட்டா, அப்போ இதுக்குள்ளே சைன் ஏ மைனஸ், இதுக்குள்ளே சைன் ஏ ப்ளஸ். பட் சம்டைம் நம்ம விரித்து சுருக்கிட்டு போகும்போது நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும். ஏன்னா இதிலிருந்து தானே கேட்குறாங்க. எப்படி நம்ம இப்போ கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் வர்க்கமூலம் 2 சைன் தீட்டா மைனஸ் π/12 அங்கால சைன் π/12 இன்ட்டு சைன் π/4 ப்ளஸ் தீட்டான்னு சொல்லி இருக்கு. அப்போ இதிலிருந்து காணச்சோன்னா நம்ம இதிலிருந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்போ எனவே இங்கால வர்க்கமூலம் 2 இருக்குது, இங்கால சைன் ஏ மைனஸ் பின்றது சைன் தீட்டா கொஸ் π/12 மைனஸ் கொஸ் தீட்டா சைன் π/12. அங்கால உங்களுக்கு சைன் π/12 வரப்போகுது, அதுக்கப்புறம் சைன் ஏ ப்ளஸ் பி. ஸோ இதில் இதெல்லாம் சைன் π/4 இன்ட்டு கொஸ் தீட்டா ப்ளஸ் கொஸ் π/4 இன்ட்டு சைன் தீட்டா. ரைட். அப்போ இப்போ விரிச்ச பிறகு பாருங்கள், நமக்கு தெரிஞ்ச பெருமதியெல்லாம் போடுவோம். சைன் இங்கே π/12, அப்போ அதுக்கு ஒன்றும் பிரதியிட தேவையில்லை. மற்றபடி மற்ற எல்லா விஷயங்கள்லையும் நம்ம செய்வோம். இங்கே ஆல்ரெடி ஒரு சைன் π/12 இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்வோம், இந்த சைன் π/12 கொண்டு வந்து இங்கால வகுத்து விடும். அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த சைன் π/12 கொண்டு வந்து இங்கால வகுத்து விட்டிங்கன்னா இதுக்குள்ளே கொஸ் π/12 கீழே சைன் π/12ன்னு சொல்லி வரும். இதில் இங்கே ஒரு வார சைன் π/12 என்ன செய்யும், இதோட இது வெட்டுப்பட்டு. அப்போ அழகாக யோசிங்க. ஸோ இங்கே எனக்கு வர்க்கமூலம் 2 இருக்குது, இதுக்குள்ளே என்ன செய்யும், இந்த சைன் π/12 வந்து வகுக்க சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா, அதுக்கு கீழேன்னு போடுறேன். ஏன்னா சைன் π/12 இது கொஸ் π/12. ஸோ கொசு கீழே சைன்ன்றது கொட் π/12. அப்போ அதை கீழே எடுத்தோம்னா tan π/12ன்னு சொல்லி வந்துடும். tan π/12 மைனஸ் இங்கால பாருங்கள், இதை கொண்டு வந்து வகுக்க இதுவும் இதுவும் வெட்டுப்பட்டு வெறுமனே கொஸ் தீட்டா மட்டும் மிஞ்சும். திரும்ப இங்கால பாருங்கள், இதில் சைன் π/4 கொஸ் π/4. இது அப்படியே நம்ம ரெண்டும் 1 கீழே வர்க்கமூலம் 2 தான், இதுவும் 1 கீழே வர்க்கமூலம் 2. அப்போ அதை அப்படியே என்ன செய்யலாம், கொமனாக எடுக்கலாம். கொமனாக எடுத்து அப்படியே இங்கால கொண்டு வந்து பெருக்கலாம். அப்போ இங்கால பெருக்கணும்னா இன்னொரு வர்க்கமூலம் 2 பெருக்கப்படும். இங்கால பாருங்கள், இதை நம்ம அங்கால கொடுத்து பிரிச்சிட்டோம், இதையும் கொமனாக எடுத்துட்டோம். ஸோ இங்கே கொஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா மட்டும் இஞ்சி இருக்கு. இப்போ என்ன டார்கெட், இப்போ இதிலிருந்து நம்ம tan π/12 மட்டும் எழுவாய் மாற்றம் செஞ்சு எடுப்போம். ஆனால் பாருங்கள், உங்களுக்கு ஆன்சரில் tan தீட்டா ஓகே சாரி இதில் tan தீட்டா இருக்குது, அதெல்லாம் tan π/12 சாரில் தான் இருக்கு. ரைட். அப்போ நம்ம இப்படி சுருக்காமல் வேறு மாதிரி சுருக்கலாம். ஓகே. இப்போ
ஒன்று cos theta plus sin theta. ஸோ நான் எல்லாத்தையும் tan ஆக்குறதுக்கு நான் என்ன செய்கிறேன்னுடா, இந்த சமன்பாடுகளை திரும்ப வந்து எல்லாத்தையும் வந்து சைன் தீட்டாவால் வகுத்து விடுறேன், இல்லைனா கொஸ் தீட்டாவால் வகுப்பேன். எதால் அது ஒன்றால் வகுக்கலாம் நம்ம. கொஸ்டீட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓ, கொஸ்டீட்டாவால் வகுத்தோம்னாலும் ஈஸி தான். ஸோ கொஸ்டீட்டாவால் ரெண்டு பக்கமும் வகுத்து பாருங்கள். இதையும் கொஸ்டீட்டாவால் வகுங்க, இதையும் கொஸ்டீட்டாவால் வகுங்க. வகுத்தா இதில் சைன் டீட்டா கீழே கொஸ்டீட்டான்னு தனித்தனியாக கொடுங்க, இதுக்குள்ளே தனியாக இதுக்குள்ளே தனியன்னு சொல்லி. அப்போ சைன் டீட்டா கீழே கொஸ்டீட்டா உங்களுக்கு டேன் டீட்டான்னு சொல்லி வரும். வர்க்கமூலம் 2 தர வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 2 தர வர்க்கமூலம் 2 2 கொஸ்டீட்டா போய் வகுத்தா உங்களுக்கு tan தீட்டான்னு சொல்லி வரும். கீழே tan π/12 மைனஸ் இங்கே கொஸ்டீட்டா வகுப்பட்டு ஒன்றுன்னு சொல்லி வந்துடும். இங்கால வந்து ஒன்று சக சைனு கீழே கோஸ் tan தீட்டான்னு சொல்லி வரும். இப்போ உங்களுக்கு வேலை tan தீட்டாவை எழுவாய் மாற்றம் செய்கிறது தான். இப்போ இந்த ரெண்டு அப்படியே இங்கால கொடுத்து போட்டு இந்த மைனஸ் ஒன்றையும் அப்படியே அங்கால கொடுக்கலாம். இல்லைனா ரெண்டால் பெருக்கி போட்டு இந்த tan தீட்டா மட்டும் இங்கால எடுங்க. ஸோ ரெண்டால் பெருக்கினீங்கன்னா இங்கே 2 tan தீட்டா ஓவர் tan π/12 -2. அந்த -2 நான் அங்கால அனுப்புகிறேன். ஸோ அங்கால போக +2 அதோட இந்த 3 கூட்டுப்பட 3 ஆகும். இந்த tan தீட்டா இங்கே வந்து அது மைனஸ் tan தீட்டா. ஸோ நீங்கள் tan தீட்டாவை கொமனாக எடுத்தீங்கன்னா 2 over tan π/12 -1 is equal to 3ன்னு சொல்லி வரும். ஸோ இது அப்படி எழுவாய் மாற்றம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு tan தீட்டா is equal to 3க்கு கீழேன்னு சொல்லி வரப்போகுது. அப்போ எனவே இதில் நீங்கள் போமாசி எடுத்தீங்கன்னா 3 தர தலைகீழா, இதை தலைகீழாக போடுவோம். ஸோ tan π/12 தான் அதில் போமாசி, அதுக்கு கீழே 2 மைனஸ் tan π/12ன்னு சொல்லி வரும். அப்படி தான் காட்ட சொல்லி கிடக்கு. ஸோ அவங்க காட்டினதை செஞ்சிட்டோம். ஸோ அந்த ஒவ்வொன்றுக்கும் ட்ரிக்ஸாக யோசிக்கணும், எப்படி நம்ம இதிலேருந்து அதுக்கு போகிறது, டேன் எப்படி எடுக்கிறது, இங்கே சைன் கோஸ் சார்பில் கிடக்குன்னு சொல்லி யோசிக்கும்போது கொஞ்சம் ஐடியாஸ் எடுக்க பார்க்கணும். சைன் கீழே கோஸ் இதுதான். அப்போ பகுதி ஏயில் உள்ள முடிவினை பயன்படுத்தி tan தீட்டா சமன் இப்படி என காட்டணும். அப்போ பகுதி ஏயில் நம்ம என்ன முடிவுக்கு வந்தோம், tan π/12 is equal to 2 சய வர்க்கமூலம் 3ன்னு சொல்லி வந்தோம். அப்போ நம்ம tan π/12 பெறுமதி நம்ம 2 சய வர்க்கமூலம் 3ன்னு பகுதி ஏயில் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அதை நம்ம என்ன செய்வோம், இங்கே பிரதியிட்டு இந்த tan தீட்டா பாருங்கள் நம்மளுக்கு tan π/12 சார்பில் இருக்குது. அப்போ tan π/12க்கு பதிலாக 2 மைனஸ் வர்க்கமூலம் 3 பிரதியிடுவோம். அப்போ இதில் நீங்கள் பிரதியிட்டீங்கண்டா 3 2 சய வர்க்கமூலம் 3, அதுக்கு கீழே 2 மைனஸ் 2 சய வர்க்கமூலம் 3. அப்போ பாருங்கள் உங்களுக்கு இங்கே 3 2 சய வர்க்கமூலம் 3, கீழே இந்த 2லேருந்து 2 கழிப்பற்றும், இது மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். ஸோ வர்க்கமூலம் 3 இதோட இதை வெட்டி விட்டிங்கன்னா மேலே வர்க்கமூலம் 3. எனவே வர்க்கமூலம் 3 2 மைனஸ் வர்க்கமூலம் 3 வரப்போகுது tan தீட்டாட பெறுமதி. அவ்வளோதான், சிம்பிளான கேள்வி. ஸோ இதை நோட் பண்ணி எடுத்துக்குவோம். ரைட், அப்போ சி பார்ட் கேள்வியை பாருங்கள். ஒரு இன்வர்ஸ் கேள்வி உங்களுக்கு 2 கொட் இன்வர்ஸ் x minus 1 plus tan inverse x plus 1 is equal to π/2 தீர்க்கட்டாம். ஸோ நம்ம நார்மலாக பிரதியீடு எடுக்கிற மாதிரி எடுப்போம். சரிதானே? அப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த கொட் இன்வர்ஸ் x plus 1க்கு பிரதியீடு ஒன்று எடுப்போம். ஸோ யோசிச்சு பாருங்கள், கொட் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் 1 நான் எல்ஃபா என்கன்னு சொல்லி எடுக்கிறேன். எல்ஃபா என்கு சரிதானே? அப்படி எடுத்தால் நமக்கு தெரியும் என்ன, கொட் எல்ஃபாட பெறுமதி தான் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு tan இன்வர்ஸுக்குள்ளே உள்ள கோணம் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இதுக்கும் எது தொடர்பு இருக்கான்னு முதல் செக் பண்ணி பார்ப்போம். அதாவது கொட் எல்ஃபான்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமெண்டா இதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம், tan எல்ஃபாவை எழுதலாம் இதில் தலைகீழ்னு சொல்லி என்ன. ஸோ tan எல்ஃபான்றது இதுலேருந்து உங்களுக்கு வரும் ஒன்றுக்கு கீழே எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, அப்போ இதிலேருந்து இதை கொஞ்சம் உருவாக்க நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகே, இது இருக்கட்டும். அப்போ அதே போல் அடுத்த பிரதியில் எடுப்போம். இங்கால உள்ள tan இன்வர்ஸ் எக்ஸ் ஓவர் எக்ஸ் ப்ளஸ் 1க்கு பீட்டா என்கன்னு சொல்லி. ரைட், அப்போ எனவே இதுலேருந்து நம்ம சொல்லலாம் tan பீட்டாட பெறுமதி எக்ஸ் ஓவர் எக்ஸ் ப்ளஸ் 1
அதே போல் கொட் பீட்டாவையும் நம்ம சொல்லிக்கொள்ளலாம். கொட் பீட்டாட பெருமதியும் எக்ஸ் ப்ளஸ் 1/xன்னு சொல்லி. சரிதானே? அப்போ நம்ம எடுத்த பிரதியீடுகளை பற்றி யோசிச்சா இணை தீர்க்கண்டா இதில் உள்ள எக்ஸுக்கான பெருமதிகளை கண்டுபிடிக்கிறது தான் கேள்வி. அப்போ எனவே 2 தர கொட் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் 1க்கு பதிலாக நான் எல்ஃபான்னு சொல்லி எடுத்திருக்கேன். அப்போ எனவே எல்ஃபா ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் இதுக்கு பதிலாக நான் பீட்டான்னு எடுத்திருக்கேன். பீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன, π/2. ஸோ 2 எல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு π/2. ஸோ 2 பக்கமும் நம்ம கொட்டோ டேனோ ஏதாவது ஒன்று எடுப்போம். ஸோ ஈஸிக்காக நான் என்ன செய்கிறேன், இங்கால π/2 இருக்குது தானே, அப்போ இந்த பீட்டாவை அங்கால அனுப்புகிறேன். அப்போ எனவே 2 எல்ஃபா இஸ் ஈக்குவல் டு π/2 மைனஸ் பீட்டான்னு வரும். அப்போ தான் நம்ம டேன் எடுத்தால் 90% பீட்டா கொட் பீட்டான்னு எழுதலாம். நமக்கு கொட்டு டேனு ரெண்டுலேயும் எல்ஃபாக்கும் பீட்டாக்கும் பெருமதிகள் தெரியும். சரிதானே? ஈஸியான கேள்வி தான். ஸோ 2 பக்கமும் நாம் ஏதாவது எடுப்போம், டேன் எடுப்போம். இப்போ நான் டேன் எடுக்கிறேன். tan 2 எல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan 90 மைனஸ் பீட்டா. ஸோ பாருங்கள், tan 2 எல்ஃபாவை tan எல்ஃபா சார்பில் நமக்கு எழுத தெரியும். 2 tan எல்ஃபா ஓவர் 1 மைனஸ் tan ஸ்கேர்ட் எல்ஃபா. ஸோ 2 tan எல்ஃபா ஓவர் 1 மைனஸ் tan ஸ்கேர்ட் எல்ஃபா இஸ் ஈக்குவல் டு அங்கே tan 90% பீட்டான்றது கொட் பீட்டா. அவ்வளோதான். ஏன்னா 90ன்றது ஒற்றையின் மடங்கு, அப்போ டேனாக இருந்தால் கொட்டாக மாறும். அதே போல் முதலாங்கால் வட்டம் 90லேருந்து பீட்டா கழிக்கிறதுன்றது முதலாங்கால் வட்டம். ஸோ டேனுக்கு ப்ளஸ் தான். ஸோ எனவே கொட் பீட்டான்னு சொல்லி வரப்போகுது. ஸோ இப்போ பாருங்கள், 2 தர டேன் எல்ஃபாவுக்கு பதிலாக நம்ம பிரதியிடலாம் 1/x மைனஸ் 1. அதுக்கு கீழே 1 மைனஸ் tan ஸ்கேர்ட் எல்ஃபாவுக்கு பிரதி இல்லாம் 1/x மைனஸ் 1 வர்க்கம் சீக்குவல் டு அங்கால கொட் பீட்டாவுக்கு பிரதி இல்லாம் எக்ஸ் ப்ளஸ் 1/xன்னு சொல்லி நமக்கு எல்லாமே தெரியும். tan எல்ஃபாவும் தெரியும், கோட் பீட்டாவும் தெரியும். இப்போ இதை நீங்கள் சுருக்கி எக்ஸுக்கு பெருமதிகள் கண்டிங்கன்னா அவ்வளோதான் கேள்வி. ஸோ ஒரு சிம்பிளான கேள்வி. ஸோ இதில் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ மேலே உங்களுக்கு 2க்கு கீழே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. கீழே உள்ளத்தில் தலைகீழ் பெருமதியை நான் மேலே எழுதுகிறேன். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 வர்க்கம் தான் போமாசின்னு எடுத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 வர்க்கம், அதுக்கு கீழே எக்ஸ் மைனஸ் 1 வர்க்கத்திலிருந்து 1 கழிக்கணுமன்ற மாதிரி வரும். சரிதானே? ஈக்குவல் டு அங்கால எக்ஸ் ப்ளஸ் 1க்கு கீழே எக்ஸ்ன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இருக்கிற எக்ஸ் மைனஸ் 1ஐயும் இதில் வர்க்கத்தில் ஒரு மடங்கையும் வெட்டலாம் கீழே. அப்போ எனவே 2 தர எக்ஸ் மைனஸ் 1 அதுக்கு கீழே எக்ஸ் மைனஸ் 1 முழுதுற வர்க்கம் வந்து எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 2x ப்ளஸ் 1. அப்போ அதுலேருந்து இந்த 1 கழிப்பற்றும். கீழே உள்ளது இதுலேருந்து -1. அப்போ 1 கழிப்பட எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 2x மட்டும் மிஞ்சும். அதுலேருந்து எக்ஸை காமன் எடுத்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு அங்கால எக்ஸ் ப்ளஸ் 1க்கு கீழே எக்ஸ். அப்போ இந்த எக்ஸையும் வெட்டலாம். வெட்டி போட்டு குறுக்கு பெருக்கம் செய்யுங்க. ஸோ 2x மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு இதோட இந்த 2 ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிட்டேன். இதை குறுக்கு பெருக்கம் செஞ்சிங்கன்னா எக்ஸ் வர்க்கம் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2ன்னு சொல்லி வரும். அப்போ இது அப்படியே அங்கால் எடுத்திங்கண்டா இதில் எக்ஸ் வர்க்கம் இது மைனஸ் 2x, ஸோ மைனஸ் 3x. இந்த ப்ளஸ் 2 வந்து அப்படியே அங்கால போய் 0 ஆயிரும் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதில் இந்த எக்ஸை காமன் எடுத்திங்கண்டா எக்ஸ் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஒன்று உங்களுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அல்லது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 3. x minus 3 is equal to 0. So x is equal to plus 3. ஸோ உங்களுக்கு இதில் பாருங்கள், எக்ஸுக்கான பெருமதி 1 0ன்னு சொல்லியும் அதே போல் இன்னொன்று எக்ஸுக்கான பெருமதி 3ன்னு சொல்லியும் வந்திருக்கு. இதை தீர்க்க சொல்லி கிடக்கு. ஸோ எக்ஸுக்கான பெருமதிகளை நம்ம என்ன செய்யணும், கண்டு கொடுக்கணும். இன்னொரு விஷயம் யோசிங்க, இதில் எக்ஸ் வந்து 0 இருந்திருந்தால் tan இன்வர்ஸ் இங்கே 0, அப்போ இங்கேயும் 0. அப்போ 0 1 0, சாரி 0 1 1, 0 எதால் பிரித்தாலும் 0 தான். ஸோ tan இன்வர்ஸ் 0. அதே போல் கொட் இன்வர்ஸ் -1. ரைட். இப்போ tan இன்வர்ஸ் 0ன்றதை யோசிச்சு பாருங்கள். டேனுக்கு எந்த பெருமதி 0, சைன் 0 0, கீழே கொஸ் 0 1. ஸோ tan இன்வர்ஸ், அதாவது டேனுக்கு 0ன்ற பெருமதி வரணும்னா என்ன கோணமாக இருந்திருக்கணும், அது 0 கோணமாக இருந்திருக்கணும். சரிதானே? அப்போ அது 0 கோணமாக இருந்திருக்கணும். அப்போ இது 0 கோணம்ண்டா இது 0. அதே போல் கொட்டுக்கு நீங்கள் மைனஸ் வாரதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஹோல் சில்வர் டீ கப்பை யோசிச்சு பார்த்தீங்கன்னா
இந்த ரெண்டு இதையும் தவிர இந்த ரெண்டாம் கால்வட்டம் இல்லாட்டி நாலாம் கால்வட்டத்துக்குள்ள ஏதாவது ஒரு கோணமாக தான் இது இருந்திருக்கணும். அதே போல் கொட்டுக்கு மைனஸ் வரணுமெண்டா இது ரெண்டையும் ஏதாவது ஒன்றா இருந்திருக்கணும். அதே போல் -1க்குள்ள அது 90 இருந்திருக்க இயலாது. 90ண்டா கொஸ் 90 கீழே 0 கீழே 1 வரும். ஓகே 90 பாகையாக இருந்திருக்கலாம். ஸோ இது 90 பாகையாக இருந்தால் π/2. ஸோ π/2 தர 2. அப்போ 2 × π/2 யோசிச்சு பாருங்கள். இது பை. அப்போ பையோட 0 கூட்டினா இதில் பெருமதி பை. இந்த பையும் π/2ம் என்ன ஒன்று கொண்டு சமன் இல்லை. அதாவது என்ன சொல்ல வாரணுண்டா இங்கே நமக்கு எக்ஸுக்கு 0 தான் விட வந்துட்டுண்டா அது இந்த இருக்கிற ஈக்குவேஷனை திருப்தி படுத்தாதுன்னு சொல்லி வாரன். ஏனெண்டா இப்போ சம்டைம் நீங்கள் 2a = b வருதுன்னு வைங்க. 2a = b வந்தால் இதில் நீங்கள் ஏக்கும் பிக்கும் 0 ஒரு விட எடுக்கலாம். ஏனெண்டா எந்த ஒரு பெருமதியையும் 0ஆல் பெருக்கிறதும் 0 தான். அதே போல் எந்த பெருமதியையும் 0ஆல் பெருக்கிறதும் 0 தான். அப்போ இங்கேயும் 0 தர 2ண்டாலும் இந்த பீர பெருமதியும் 0. அப்போ இது 2 சார்பு சமனாகும். ஸோ அப்படியான முடிவுகளை நம்ம ஒருபோதும் எடுக்க மாட்டோம். ஸோ அதால் இங்கே நம்ம எக்ஸுக்கு இந்த 0 பொருந்தாதுன்னு சொல்லுவோம். எக்ஸ் not equal to 0. அப்போ எனவே எக்ஸுக்கான ஒரே ஆன்சர் +3 மட்டும்தான். ஸோ அப்போ அதோட இந்த 2025ஆம் ஆண்டு வந்த ட்ரிக்னோமெட்ரி மொரட்டோ எஸ்ஸே வந்து முடியுது. அப்போ இந்த கிளாஸில் வந்து நம்ம 2025 மொரட்டோ எஸ்ஸையும் பார்த்துருக்கோம். அது பிறகு அப்போ அதோட நான் இந்த கிளாஸை முடிக்கிறேன்.